திருபாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி. திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு மனுஷன் தான் பிறந்த நாள் முதற்கொண்டு பார்வை இல்லாமல் இருக்கிறான். பார்வை இல்லாததுனால அந்த மனுஷன் தனது வாழ்வின் பிழைப்புக்காக தெருவாரத்தில் அமர்ந்து யாசகம் செய்கிறான். தான் பெற்ற யாசகத்தை கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு முறை அந்த மனுஷன் இயேசு ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறான். இயேசு ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். அப்போ அந்த மனுஷன் நினைக்கிறான், இந்த இயேசு ஆண்டவர்கிட்ட போனா நமக்கும் விடுதலை கிடைக்கும், இந்த இயேசு ஆண்டவர் நமக்கும் கூட பார்வை கொடுப்பார்னு சொல்லி அவனை அப்ப சிந்திக்கிறான். அப்ப சிந்திக்கிற வேலையில இயேசு ஆண்டவர் அவன் இருந்த அந்த தெருவை கடந்து போகிறாரு. அப்படி கடக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பார்வை இல்லாத மனுஷன் இயேசு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கிறான். அப்ப கேட்கும் பொழுது இயேசு ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். பிறந்த நாள் முதற்கொண்டு பார்வை இல்லாத அந்த மனுஷனுக்கு இயேசு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார். அப்ப அங்க பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், உதவி கேட்கிறான். இயேசு ஆண்டவர் அவனுக்கு செய்கிறார், அவனை விடுதலை ஆக்குகிறார். அப்ப இன்றைக்கு நாமும் கூட இயேசு ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வருகிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு கூட மனம் இறங்குகிறார், நம்முடைய தேவையை நிறைவேற்றுகிறார், நாம் கேட்கிற எல்லாவற்றையும் தருகின்றவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அதையே நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறோம். அப்ப இந்த நாள்ல நாம இந்த வேலையில கடவுளை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும். இன்றைக்கு கடவுள் எரேமியாவின் மூலமாக இப்படியாக சொல்லுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் அளிப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல கடவுள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆம் எனக்கு அன்பானவர்களே, அந்த பார்வை இல்லாத மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், பெரிய காரியத்தை பெற்று கொண்டான். பிறந்த நாள் முதற்கொண்டு பார்வை இல்லாதவன் பார்வை பெற்றான். இன்றைக்கு நாமும் கூட கடவுளை நோக்கி பார்த்து நம்ம கூப்பிடுவோம். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கடவுள் இந்த நாளில நம்முடைய வாழ்வில் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த வார்த்தையின் பிரகாரமாக இயேசுவை நம்பி அவருக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். நாம் எல்லாரும் பாவத்தில் வீழ்ந்த பொழுது, நாம் எல்லாரும் பாவிகளாய் இருந்த பொழுது ஆண்டவர் பாவத்தை, மரணத்தை, பிசாசை வென்று 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். நம்மையும் கூட உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நமக்கும் கூட நித்திய வாழ்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்வில் எப்போதும் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். நாம் எதிர்பார்ப்பதற்கும் நமக்கு எட்டாததற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளாய் நம்ம வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் எங்களுக்கு பதில் அளித்து நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கவும் விசுவாசமே நோக்கி கூப்பிடவும் நீர்
எங்க வாழ்வில் செய்ய போகிற நாங்கள் அறியாததும் எங்களுக்கு கெட்டதுமான பெரிய காரியங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஒத்தாசையினால் நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாள் இந்த நேரம் முதற்கொண்டு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. என்னுடைய பயணங்கள் நாங்கள் கையில் செய்ய எல்லாவிதமான வேலைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக பாதுகாக்கும்படியாக ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல தடைப்பட்ட நடைபெறாமல் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே படிக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. படிப்பின் வழியாக எல்லாரும் நல்ல வாழ்வை அமைத்து தருவீராக. ஒருவரும் படிப்பை பாதியில் விடாத படிக்கு, ஒருவரும் கெட்டு போகாத படிக்கு எல்லாரையும் நீதாமே தூய ஆவிகளை காத்துக்கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பலவீனம் உள்ள ஒவ்வொரு காரணம் வேண்டி நிற்கிறோம். நீதாம் எல்லாருடைய பலவீனங்கள் சுகம் எல்லாத்தையும் மாற்றி போட்டு எல்லாருக்கும் நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.